தர்கா அவர்கள் பாட்டு வழிபட்டு கொண்டிருந்தார்கள். அங்க என்ன சொல்ல போனா இந்த ஆடு கோழி அறுப்பதெல்லாம் சாதாரணமா நடந்து கொண்டிருக்க சாதாரண நிகழ்வு தான். அதுல அவர்கள் மட்டும் இல்ல, அந்த பந்தியில் இந்துக்களும் சேர்ந்து வந்து சாப்பிட்டு தான் போயிருக்காங்க. அதுதான் வழக்கமா நடந்திருக்குது. The advanced industrial landscape of Tamil Nadu is a model of all-round growth. Pick any sector and you'll find our name topping the list. Tamil Nadu is among the top 10 automobile hubs in the world. Take electronics, heavy engineering, textiles, or footwear. We are global leaders in each sector. இந்துக்கள் பெரும்பாலான என்ன சொல்றாங்க, தீபாவளிக்கு நாங்க வந்து ஸ்வீட் கொடுப்போம், அவங்க வந்து பிரியாணி கொடுப்பாங்க, கந்திரி விழான்னு சொல்லுவாங்க. கந்திரி விழாவுக்கு எல்லா இந்துக்களும் ஒட்டுமொத்தமாக கலந்து கொண்டு வழக்கமா இருந்திருக்கிறது. அங்க உள்ள இந்து பெண்களும் அதைத்தான் சொல்றாங்க. இந்த RSS பிஜேபி நபர்கள் உள்ள வந்த பிறகுதான் அவர்கள் அரசியல் லாபத்துக்காக ஒரு கலவர மனநிலையை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். பதட்டமான சூழ்நிலை ஒன்று உருவாக்கிறது. அது என்னன்னா, ஹெச்ராஜா அந்த பாட்டுகளுக்காக இன்று வழிபடவும் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. கீழே இந்துக்கள் அவங்களோட வழிபடுறாங்க, மேல நாங்க பாட்டு வழிபடுறோம். எங்களுக்கு வழிபடும் உரிமையும் வழிபாட்டு உரிமையும் ஆடு கோழி அறுப்பதற்கும் எப்பொழுதும் போல், புதிதாக இல்ல, எப்பொழுதும் போல் எங்களுக்கு அனுமதி கொடுத்தா போதும். சாதாரண இந்து மனநிலை உள்ளவர்களுக்கு இது பிரச்சனையே கிடையாது. இந்துத்துவ மனநிலையில் ஒரு அரசு செய்வதற்காக வரும்போதுதான் இது பிரச்சனையா இருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக தான் பார்த்தா நீ கச்சராஜா வந்திருக்காரு. பேட்டி எப்படி கொடுத்த, நீ எப்படி ஆடு வெட்டி கோழி வெட்டி நீ சொல்ல போச்சு அப்படின்னு சொல்லி எனக்கு பேட்டி கொடுத்த இந்துக்களை பூரா இந்த RSS முழு மிரட்டி இருக்கிறதுங்கிறது அதிர்ச்சியாம இருக்கு. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். வணக்கம், இது அரண்சை, நான் ஹசீப். இன்று நம்மோடு மதுரையிலிருந்து பத்திரிகையாளர் தவம் இணைந்திருக்கின்றார். அவரை வரவேற்போம். வணக்கம். வணக்கம். மதுரையில திருப்பரங்குன்றம் கோவில் இருக்கு, மேல வந்து அந்த மலைக்கு மேல வந்து தர்கா இருக்கு. தர்காவில் காலம் காலமாக இஸ்லாமியர்கள் வழிபட்டு வந்ததாகவும், அதே போல கீழே இருக்கக்கூடிய கோயில்ல இந்துக்கள் வழிபட்டு வந்ததாகவும், திடீரென்று இன்னைக்கு வழிபாட்டில் ஒரு சிக்கலை ஏற்படுத்துகின்றார்கள். அதாவது இஸ்லாமியர்கள் மலைக்கு மேல சென்று அவர்கள் வழக்கமாக மேற்கொண்ட அந்த வழிபாட்டு முறைக்கு ஒரு தடை விதிக்கப்படுது அப்படின்ற ஒரு தகவல் வெளியாகிருக்கு. நீங்க நேர்ல சென்று கள ஆய்வு நடத்தி இருக்கிறீங்க, என்ன நடக்குது? வழிபட தடை இல்லை, எனக்கு நல்லாவே தெரியும். அப்ப என்ன சொல்றாங்கன்னா, நீங்க சும்மா இங்கிருந்து போங்க, ஆடு கோழி அறுப்பருக்கு தடைங்கிறத முதல்ல அறிவிச்சுக்காங்க. இன்னைக்கு அப்டேட்டான ஒரு விஷயம் நடக்க பதட்டமான சூழ்நிலை ஒன்று உருவாயிருக்கிறது. அது என்னன்னா, ஹெச்ராஜா அந்த பாட்டுகளுக்காக இன்று வழிபடவும் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு முதல் மொட்டை போட்டதும் திருப்பரங்குன்றம் கோவில் தான். என் பையனுக்கு மொட்டை போட்டதும் திருப்பரங்குன்றம் கோவில் தான். அப்படி அந்த கோயிலோட ஒரு நெருக்கம் இருப்பதால் நான் எல்லாம் தெளிவாக சொல்ல விரும்புகிறேன். என்னன்னா, இதுவரைக்கும் இவ்வளவு காலம், குறிப்பா இந்த 2021 பிறகுதான் இந்த மாதிரியான சர்ச்சைகள் உருவாயிருக்கிறது. அதுக்கு முன்ன பாத்தீங்கன்னா இப்படி ஒரு பிரச்சனையே கிடையாது. தர்கா அவர்கள் பாட்டு வழிபட்டு கொண்டிருந்தார்கள். அங்க என்ன சொல்ல போனா இந்த ஆடு கோழி அறுப்பதெல்லாம் சாதாரணமா நடந்து கொண்டிருக்க சாதாரண நிகழ்வு தான். அதுல அவர்கள் மட்டும் இல்ல, அந்த பந்தியில் இந்துக்களும் சேர்ந்து வந்து சாப்பிட்டு தான் போயிருக்காங்க. அதுதான் வழக்கமா நடந்திருக்குது. அது போக பாத்தீங்கன்னா இங்க இருந்து இந்த சுமதூக்குறவங்க கூட பெரும்பாலும் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் இந்துக்கள் தான். அந்த இஸ்லாமியர்களுக்கு சுமதிக்கு செல்வதே பெரும் வருமானமாக ஒருத்தர் வீடே கூட கிட்டிருக்காருன்னா அந்த அளவுக்கு அங்க ஒரு தொழில் ஒரு ரீதியாகவும் அந்த தர்கா வந்து இருக்குங்கிறத மறுக்கக்கூடாது. அதே மாதிரி அங்க உள்ள சர்வே நம்பர் இருக்கு இல்லையா, அந்த திருப்பரங்குன்றம் சர்வே நம்பரை வந்து சிக்கந்தர் தர்கான்னு அந்த சர்வே நம்பர்லயே குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆக இதுல இதுவரை எந்த பிரச்சனையும் இருந்தது. சமீப காலமாக தான் இது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறி இருக்கு. குறிப்பாக RSS பிஜேபி சார்ந்தவர்கள் அங்க வந்து புதுசா ஒரு பிரச்சனையை உருவாக்குறாங்க. அதாவது குறிப்பா கார்த்திகை தீபம் கொண்டாடுறாங்க இல்லையா, அதுலதான் பிரச்சனையை உருவாக்குறாங்க. முதல்ல ஒரு காலத்துல வந்து பாத்தீங்கன்னாக்க கோயில் மேலேயே வந்து தீபம் ஏற்றுவது வழக்கம், அதை வந்து இவர்கள் அபகரித்து விட்டார்கள் அப்படின்ற பொய்யான குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. அது உண்மை இல்ல. ஒரு சாதாரண கீழே திருப்பரங்குன்றம் கோயில் மலை இருக்குது, திருப்பரங்குன்றம் கோவில் இருக்கு. அந்த கோயிலுக்கு மேல ஒரு சின்ன ஒரு குன்று இருக்குது. அந்த குன்றுல தான் ஏற்றுவது வழக்கம். ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க, திட்டமிட்ட ஒரு கலவரத்தை உருவாக்கும் நோக்கத்துல மலை உச்சியில தான் இது வரைக்கும் ஏற்றுனதாக ஒரு பொய்யான தகவல் சொல்றாங்க. அப்படி இங்க ஒரு வரலாற்று ஆவணங்களும் ஆதாரங்களும் எதுவுமே கிடையாது. அப்படி இருக்க இவங்களுடைய நோக்கம், அதாவது இன்னும் சொல்ல போனா நான் ஸ்பாட்லயே போய் ரிப்போர்ட் பண்ணேன். ஒரு பத்திரிகையாளா போய் அங்க சந்திச்சு அந்த மக்களை சந்திச்சு கேட்கும் போது அங்க உள்ள விவரங்களை இன்னமும் விரிவாக சொன்னார்கள். என்னன்னா, அங்க சுமதிக்கு போறது பெரும்பாலும் இந்துக்கள் தான். சுமதிக்கு போறதுல ஒரு சில பேர் இஸ்லாமியும் இருக்கிறாங்க. அவங்க என்ன கிட்டத்தட்ட 60, 70 அவங்க வயசுக்கு தகுந்தோடு பல விஷயங்களை சொல்றாங்க. குறிப்பாக முடி இறக்குறாங்க இல்லையா, முடி வெட்டக்கூடிய முடி நிறுத்தக்கூடிய நாவிதர்கள் அங்க இருக்காங்க.
அங்கதான் அவங்க நாங்க எங்க பாட்டேன் பூட்டேன் காலத்துல இருந்து நாங்க முடி இறக்குறோங்க, தர்காவில இறக்குறோம். அது வந்து முழுக்க முழுக்க அங்க ஆடு கோழி படியில தான் சாரசம் நடந்துகிட்டு இருக்கிறது. நாங்க இறக்கி முடிச்சு நாங்களும் சாப்பிடுவோம். ஏன் காவல்துறைகள் ஒவ்வொரு சில காவல்துறை அதிகாரிகள் பாதுகாப்பாளங்க அங்க அவங்க சாப்பிட்டுருக்காங்க, எங்க அந்த தர்காவில சாப்பிட்டுருக்காங்க. இவ்வளவு விவரங்கள் மக்கள் மொழியில் இந்த நிமிடம் வரை அவங்க என்ன சொல்றாங்க, இந்துக்கள் பெரும்பாலான என்ன சொல்றாங்க, சிக்கந்தர் பாபா வந்து ரொம்ப நல்ல ரொம்ப துடியான தெய்வம், ஒரு கை காலு வந்து எதாவது பிரச்சனைனா அங்கதான் போவோம், எங்களுக்கு சரியாகும். நாங்க இன்னும் சொல்ல தீபாவளிக்கு நாங்க வந்து ஸ்வீட் கொடுப்போம், அவங்க வந்து பிரியாணி கொடுப்பாங்க. கந்திரி விழான்னு சொல்லுவாங்க, கந்திரி விழாவுக்கு எல்லா இந்துக்களும் ஒட்டுமொத்தமாக கலந்து கொண்டு வருவதா வழக்கமா இருந்திருக்கிறது. அங்க உள்ள இந்து பெண்களும் அதைத்தான் சொல்றாங்க, நாங்க ஏதாவது ஒரு பிரச்சனைனா எங்க உடம்பு சரியில்லைனா அங்க போறது வழக்கம், எப்போட போயிட்டு இருக்கும். ஆனா இந்த பிரச்சனை புதுசா இருக்கு, இது யார் அதான் அவங்களுக்கு இது உள்ள பின்னணி அரசியல் தெரியாம என்ன சொல்றாங்க, இது யார் உருவாக்குறாங்கன்னு தெரியல, இது வந்து ரொம்ப அபாயகரமா இருக்கு. நாங்க இங்க இந்து மக்கள்ல மாமன் மச்சனமா குறிப்பா ஒரு ஆசாரி சமூகத்தை சார்ந்த ஒரு நபரை சந்திச்சேன். அவர் சொல்றாரு, இங்க உள்ள முஸ்லிம் பாய்கள் கூட எனக்கு சித்தப்பா பெரியப்பா அப்பா அம்மா வேணும், அப்படித்தான் நாங்க பழகிக்கிட்டு இருக்கோம், சின்னத்தா பெரியத்தா தான் பழகிக்கிட்டு இருக்கோம். ஆனா இவங்க தான் புதுசா உருவாக்குறாங்க, ஒருபடி மேல போய் தளபதி எம்எல்ஏ என்ன சொல்றாரு, அவர் மாமச்ச முறை வேணும் அப்படின்னு ஒரு உறவு முறையோடு தெளிவோடு இந்துக்களும் முஸ்லீம்களும் ஒற்றுமையாக இதுவரை எந்த பிணக்கும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இது வந்து குறிப்பா 2021 குறிப்பு இந்த RSS பிஜேபி நபர்கள் உள்ள வந்த பிறகுதான் அவர்கள் அரசியல் லாபத்துக்காக ஒரு கலவர மனநிலையை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். ரொம்பலாம் கிடையாதுங்க. நீங்க திருப்பூர்குணத்துக்கு நான் போய் சொன்னா நீங்க நேர கூட வந்து யாரும் எந்த மீடியாவும் ரிப்போர்ட் பண்ணிக்கலாம். அங்க உள்ள இந்துக்களே, நீங்க முஸ்லீம் கிட்டே போக வேண்டாம், அங்க உள்ள இந்துக்கள நேரடியாக போய் நீங்க மைக்கு நட்டுங்க, அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொல்லி சாதாரண இருக்கிறது. ஆனா இது என்ன இப்ப சமீபத்துல ஒரு அதிர்ச்சியானன்னா, இப்ப நான் போய் ரிப்போர்ட் பண்ணி வந்த பிறகு ஒரு அதிர்ச்சியான தகவல் என்னன்னாக்க, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி திரும்ப எனக்கு போன் பண்ணாங்க. நான் எடுத்து 1 வாரம் ஆச்சு. 2 நாளைக்கு முன்னாடி எனக்கு திரும்ப அங்க இருந்து போன் பண்ணாங்க. நீ யார் என்னை கேட்டு பேட்டி எப்படி கொடுத்த, நீ எப்படி ஆடு வெட்டி கொள்வெட்டி நீ சொல்ல போச்சு அப்படின்னு சொல்லி எனக்கு பேட்டி கொடுத்த இந்துக்களை பூரா இந்த RSS கும்பலும் மிரட்டி இருக்கிறதுங்கிறது அதிர்ச்சியாம இருக்குது. இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, இவ்வளவு தெளிவா மக்கள் சொல்றாங்க, எந்த வற்புறுத்தல் இல்லாம தெளிவா சொல்றாங்க, ஒன்றோட ஒன்று பிணக்கமா வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஆனா அதையெல்லாம் தாண்டி இவர்கள் செய்வது என்ன அப்படின் போது ஒரு பெரிய கேள்வி. அதை மட்டும் இல்லாம மிரட்டுற அளவுக்கு போறாங்க. அப்ப இது இன்னொரு ஒரு சிக்கலான விஷயம் என்னன்னா, இந்து அறநிலையத்துறை வந்து தலையிடுவதாக ஒரு தகவல் வெளியாகிறது. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, ஆனா அப்படி ஒரு தகவல் இருக்கிறது. இந்து அறநிலையத்துறை இதுவரை எந்த ஒரு பிரச்சனையும் அவங்ககிட்ட போய் அனுமதி வாண்டாலும் அங்க உள்ள ஜமாத் நபர்களிடம் போய் கேட்டதாகலாம் அந்த ஜமாத் உள்ள தலைவர்களே பதிவு பண்றாங்க. இது எந்த அளவுக்கு சரின்னு தெரியல. கீழையும் மேலையும் எந்த ஒரு பதற்றமும் இல்ல. கோயில் வந்து திருப்பரங்குன்றம் கோயில் வந்து மலையின் அடிவாரத்தில் இருக்கிறது. சிக்கந்தர் மலை என்பது, சிக்கந்தர் தர்கா என்பது கோயில் உச்சியில் இருக்கிறது, அதாவது மலையின் உச்சியில் இருக்கிறது. இவ்வளவு வித்தியாசம் இருக்கும்போது அவர்களாக வழிபடுறார்கள். இவர்கள் நோக்கங்கள் இல்லை, எந்த ஒரு பிணக்குமே இல்லை. இந்த பிணக்கை உருவாக்குவது முழுக்க யாருன்னு பாத்தீங்கன்னா நிச்சயமாக RSS பிஜேபி தான் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஏனென்றால் அவர்கள் பேட்டிகள் அவ்வளவு மோசமா இருக்கிறது. நீங்க சொல்றீங்க மலைக்கு மேல தர்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, மலைக்கு மேலையும் இன்னொரு கோயில் இருப்பதாக சொல்றாங்க. தர்காவில வந்து இவர்கள் வந்து கோழி ஆடு வெட்டுவது அப்படின்றது அங்கு கோவிலுக்கு வழிபட வரக்கூடியவர்களுக்கு இடையூறாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தையும் அவங்க முன்வைக்கிறாங்க. அது உண்மையா? இல்ல, இந்த கைலாசநாதர் கோயிலுங்கிறது ரொம்ப 1970 கட்டப்பட்டது. நீங்க சரியா சொல்லணும்னாக்க சரிங்களா. இந்த கோயில் இருப்பது இடதுபுறம் வலதுபுறம் தனித்தனியாக இருக்கிறது. பாதையும் தனித்தனியா இருக்கு. மேல போன உடனே நீங்க நான் போய் நேரம் வந்து பார்க்கலாம். அப்படி இருக்கும் பொழுது அந்த கோயிலுங்கிறது வேணும். ஏன்னா இந்த கோயில் கிட்டத்தட்ட 1200 ஆண்டுகளுக்கு மேல வந்து தர்காவோட வரலாறு இருக்கிறது, ஆவணங்கள் இருக்கிறது. இது 1970 தான் கட்டப்பட்டது. அப்படி இருந்தாலும் கூட இருவேறு பாதைகள் இருக்கிறது. இதற்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை. அப்படி சொல்றது பொய். பொதுவா இப்ப கோவிலுக்கு வரக்கூடியவர்கள், நான் சொல்றது மலை மேல இருக்க கோயிலாக இருக்கட்டும், கீழே இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றம் கோயிலாக இருக்கட்டும், இந்த கோயிலுக்கு வரக்கூடியவர்களுக்கு எந்த இடையூறும் இல்லாமல் தொடர்ந்து அந்த தர்காவினுடைய செயல்பாடு காலம் காலமாக இருந்து வந்த அந்த சூழ்நிலையில இந்த பிரச்சனை எங்க இருந்து தொடங்குது? ஏன்னா நீங்க வந்து களத்துல போய் அங்க இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட பேசிய அந்த காட்சிகள், அந்த காணொலியை கூட என்னால பார்க்க முடிந்தது. இப்ப அவங்க சொல்றாங்க 2021 கொடியேற்றம் அதுலதான் இந்த பிரச்சனை தொடங்குச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதுல என்ன பிரச்சனை, எப்படியாக இந்த பிரச்சனை தொடங்கியது? கொரோனா காலகட்டத்தில் பாத்தீங்கன்னாக்க அது இந்து கோயில் மட்டுமல்ல, எல்லா வழிபாடு தலங்களும் மூடப்பட்டிருந்தது. ஒரு சட்ட ரீதியான ஒரு நடவடிக்கைனால எல்லாருமே அது அமைதி காத்தார்கள். அதை கடைபிடிச்சாலும் மாட்டுக்கிறது கிடையாது. என்னன்னா அந்த டைம்ல கொடியேற்றுறது கூட நீங்க முழுசா ஏத்தாதீங்க, அரை ஏத்தீங்க. ஏன்னா முழுசா ஏத்தினா கூட வழிபாடுக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால அரை இந்த கொரோனா காலத்துல மட்டும்தான் சொல்லி காவல்துறை கேட்டிருக்கிறார்கள். அதன்படி அப்ப கூட அதுக்கு ஒத்துக்கொண்டு கையெழுத்தோ எந்த ஒப்பந்தத்தை கையெழுத்தோ போட கிடையாது. ஒரு அரை
கொடி கம்பெனி ஏத்திக்க, இப்போதைக்கு வேண்டாம், முழுசா ஏத்தினா மக்கள் வழிபாட வருவார் வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொன்னதாக அந்த கேட்டுக்கொண்டதற்கு இணங்கத்தான் அதை செய்தார்கள். ஆனா அதை என்ன பண்ணாங்கனாக்க, அடுத்த அந்த 4 முறை வந்த காலகட்டத்தில் கூட பாத்தீங்கன்னாக்க, நீங்க ஏத்தக்கூடாது, முதல்ல கொரோனா ஏத்த மாதிரி இருந்தீங்க, இப்ப ஏன் ஏத்துறீங்க அப்படின்னு சொல்லி அவங்களை நிர்பந்திக்கிறாங்க. அதாவது அந்த தர்காவுல வந்து கொடியேற்றம் அப்படின்றது கொரோனா காலகட்டத்துல அவர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்கு பாதியாக ஏற்றப்பட்டது. அந்த பாதியாக ஏற்றப்பட்டதையே ஒரு நடைமுறையாக வைக்க வேண்டும் அப்படின்ற கோரிக்கை யார் முன் வைக்கிறார்? காவல்துறையா, இல்ல இந்த பிரச்சனையை கிளப்பி இருக்கக்கூடிய நீங்க குறிப்பிடக்கூடிய அந்த அடிப்படைவாத இந்து அமைப்பை சேர்ந்தவர்களா? அந்த கோரிக்கை வைக்கிறது அவங்க இந்து அமைப்பு சார்பாக வைக்கிறாங்க. அதை காவல்துறை அப்படி நடைமுறைப்படுத்த கேட்கிறாங்க, வற்புறுத்துறாங்க. இதுதான் நடக்குதுங்க. அது நடந்து நீங்க சொல்வது 2021 நடந்தது. அதற்கு பிறகு கொடியேற்றம் தொடர்ந்து நடைபெற்றதா, இல்ல காவல்துறையும் அந்த இந்துத்துவ அமைப்பு முன்வைக்கக்கூடிய அந்த கோரிக்கையின் அடிப்படையில கொடியேற்றம் பாதி அப்படியாக நடந்துச்சு? ஆமா, அதுல ஒரு எப்பயுமே அந்த டைம் வரும்போது தள்ளுமுள்ள ஆகிட்டே இருக்குது. அது முழுமையாக இதுவரை அந்த கொரோனா காலத்துக்கு பிறகு அவங்க கொடி ஏற்றவில்லை என்றுதான் கூறுகிறார்கள். கொடி முழுமையாக ஏற்ற விட மாட்டாங்க. ஆனாலும் கூட வழிபாட்டுக்கு விட்டார்கள், ஆடு கோழி பலியிடுவதற்கு விட்டார்கள், எந்த பிரச்சனை இல்லாம இருந்தது. ஆனால் இந்த 2 மாசத்துக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னாக்க அதற்கும் தடை விதிக்கிறாருங்கிற ஒரு பழக்கமான சூழல் ஏற்பட்டு. இப்ப போலீஸ் என்ன சொல்றாங்க, போலீஸ் தரப்பு ஒரு காவல்துறை அதிகாரி அந்த காவல்துறை உங்களுக்கு அனுப்புறேன், அவருக்கு நாங்களும் பக்கத்துல விசாரிச்சு பார்த்தோம், அப்படிலாம் ஆடு கோழி எல்லாம் பலியிடுவதற்கு வாய்ப்பு இல்லை, அப்படிலாம் இல்லைன்னு சொன்னாங்கன்னு அவர் காவல்துறை அதிகாரி சொல்றாரு. ஆனா மக்கள்கிட்ட நேரம் போய் சொன்னோம்னாக்க, அதாவது மூட்டது அதாவது அந்த சம்பிரதாயங்களோட தொழில்முறை உறவு கொண்டவர்கள் பாத்தீங்கன்னாக்க முடிவு தூராக இருக்கட்டும், சுமை தூக்குறாக இருக்கட்டும், அங்க உள்ள ஸ்பாட்ல வாழ்றவா இருக்கட்டும், எல்லாருமே இது காலங்காலமா நடக்கிற ஒரு விஷயம் தான். நாங்க மேல போய் பல நாட்கள் சாப்பிட்டு இருக்கோம், எங்களுக்கு இந்த மாதிரி மந்திரிக்கு நாங்க தர்காவுக்கு போயிருக்கோம் அப்படின்னு சாதாரணமா சொல்றாங்க. ஆனா இவர்கள் காவல்துறை தரப்பு இப்படி ஒரு வற்புறுத்தலான விஷயத்த பண்றாங்க. அதன் பிறகு பாத்தீங்கன்னா இப்ப ஆடு கோழி அறுக்கக்கூடாது, மேல உணவே நீங்க கொண்டு போக கூடாது அப்படிங்கிற சூழல் இருக்கிறாங்க. இதுதான் இருக்கலே உச்சபட்சமா பாடுறதுக்கு மிக முக்கியமான காரணம். அந்த மாதிரி ஒரு சூழலை குறிப்பாக காடேஸ்வரன் இந்து முன்னணி போன்றவர்கள் இந்த விஷயத்த ரொம்ப 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 பெருசாக்குறாங்க. இவர்களை யாருமே இன்னும் சொல்ல போனா இந்து முன்னணி யாரு, இந்த காடேஸ்வரன் யாரு, இதெல்லாம் யாருமே அங்க வாழ்கிற மக்களுக்கு தெரியவே இல்லை. அவங்க சாதாரணமா எதுக்கா பேட்டி எடுக்க வரேன்னு தெரியாம கூட இந்த விஷயம் சொன்னவனே இப்படின்னு பதில் சொல்றாங்க, அவ்வளவுதான். மற்றபடி இதுக்கு பின்னாடி உள்ள அரசியல் அழுத்தம் எதுவுமே அவங்களுக்கு தெரியல, இயல்பாத்தான் இருக்காங்க. கடைசி இந்து முன்னணியுடைய தலைவரா இருக்காரு இன்னைக்கு, அவர் அந்த பகுதியை சேர்ந்தவர் இல்ல. ஆனா இன்னொரு நபர் அங்க உள்ள அந்த இந்து முன்னணி நிர்வாகிகள் இருக்காங்க சில பேர், அவங்கதான் அதை ரொம்ப வற்புறுத்தா சொல்றாங்க. மற்றபடி அங்குள்ள மக்கள் இது மட்டும் எந்த ஒரு பிரங்கியும் இல்லாம தான் இருக்கிறார்கள். தர்கா தரப்புல இருந்து முன்வைக்கக்கூடிய கருத்து என்ன? அவங்க என்ன சொல்றாங்கன்னாக்க, இது சம்பந்தமான ஒரு வழக்கு பிரிட்டிஷ் காலத்தில் நடந்திருக்கு, லண்டன் கோர்ட்ல இருந்திருக்குது. அதுலயுமே இவர்களுக்கு சாதகமாகத்தான் தீர்ப்பு இருப்பதா சொல்றாங்க. இவங்க என்ன சொல்றாங்க, கீழே இந்துக்கள் அவங்களோட வழிபடுறாங்க, மேல நாங்க பாட்டு வழிபடுறோம், எங்களுக்கு வழிபடும் உரிமையும் வழிபாட்டு உரிமையும் ஆடு கோழி அறுப்பதற்கும் எப்பொழுதும் போல், புதிதாக இல்லை, எப்பொழுதும் போல் எங்களுக்கு அனுமதி கொடுத்தா போதும். அது நடத்தவிடால் நாங்க எந்த ஒரு கோரிக்கை எங்களுக்கு வைக்க விரும்பல. மற்றபடி எங்களுக்கு இதுதான் வேணும். இப்ப வழிபாட்டு உரிமை இன்னைக்கு முதல்ல கொடியை பாதியில பறக்க விட்டாங்க, சரின்னு சொல்லி அது கூட விட்டுட்டோம். இப்ப என்ன பண்ணாங்கன்னா வழிபாடை நடத்துவதற்கான இப்ப ஆடு கோழி அறுக்கூடாதுன்றாங்க. நாளைக்கு வழிபாடு நடத்தக்கூடாது, இந்த தர்காவே உங்களுக்கு கிடையாது, இந்த மலையே உங்களுக்கு கிடையாது சொல்லாங்களுங்கிற பயத்துல அவங்க இருக்காங்க, பதட்டத்துல அவங்க இருக்காங்க. இது ஒவ்வொன்னா சொல்லிட்டு வரும்போது ஒவ்வொன்றையுமே தெரிஞ்சோ தெரியாமலோ காவல்துறையோ அங்க உள்ள மற்ற சூழலோ எல்லாமே பிஜேபி அரசு சாதகமா இருப்பது ஒரு தோற்றம் ஏற்பட்டிருக்கிறது. அப்ப நம்மளால ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்களும் என்ன பண்றாங்க, ஒவ்வொரு சில சமரசம் பண்ணிக்கிறாங்க. ஆனால் இப்ப உச்சபட்சம் என்னன்னா, நீங்க ஆடு கோழி வெட்டக்கூடாது, நாளைக்கு வழிபடவே கூடாதுன்னு சொல்லுவாங்க. எங்களை பயத்தினாலதான் அவங்க ஆடை தோல்ல தூக்கி போட்டு நாங்கள் வெட்டித்தானாவோ எங்களுக்கு உரிமைன்னு சொல்லிட்டு அவங்க பல எவிடன்ஸ், இன்னும் சொல்ல போனா ஆடு கோழி வெட்டுவதற்கு எந்த எவிடன்ஸ் இல்லைன்னு அவங்க சொல்றாங்க, அரசு தரப்புல சொல்றாங்க, அந்த இந்து முன்னணி தரப்புல சொல்றாங்க. ஆனா அதற்கான எல்லா எவிடன்ஸும் நானும் வீடியோல போட்டிருக்கேன், அந்த புகைப்படங்கள் இருக்கிறது, காணொலிகள் இருக்கிறது, இந்துக்களும் சேர்ந்து சாப்பிட்ட காணொலிலாம் இருக்கிறது, அசைவ சாப்பாடு சாப்பிட்ட காணொலிகள் இருக்குது. அப்படி இருக்கும்போது எல்லா எவிடன்ஸும் ஸ்ட்ராங்கா இருக்கும் போது ஏன் இப்படி திரும்ப திரும்ப சொல்றாங்கன்னு தெரியல. ஏன் இவங்களும் எல்லா விஷயம் சமரசமே தொடர்ந்து சமரசம் ஆச்சுன்னா நாளைக்கு வழிபாட்டு உரிமை பறிவோமே என்ற பயத்தில் தான் அவர்கள் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார்கள். இப்போ சில கோயில்கள் பார்த்திருப்போம், அதற்கு அருகிலே ஒரு தர்கா இருக்கும். இந்த கோயிலுக்கு வரக்கூடியவர்கள் தர்காவிலும் வழிபட்டு செல்லக்கூடிய பல இடங்கள் இருக்கு தமிழ்நாட்டில். பல இடங்களை நம்ம சுட்டி காட்டலாம், இந்தியா முழுவதும் கூட நம்ம சுட்டி காட்டலாம். இப்போ திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு வரக்கூடியவர்கள் இந்த தர்காவுக்கும் செல்லக்கூடியது ஒரு வழக்கமாக இருந்ததா? அது உறுதியா இருக்குன்னு நான் சொல்ல முடியும். ஏன்னா
அங்க ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா மந்திரிக்கேன்னு சொல்லுவாங்க. அங்க உள்ள பேச்சு வழக்கு அதான், மந்திரிக்கிறதுக்கு அங்க போவாங்க. அப்புறம் சர்க்கரை வந்து நேர்ந்துக்கிட்டு தர்காவுக்கு வைப்பாங்க. அங்க உள்ள என்ன சொல்ற அந்த மத குருக்கள் வந்து இவங்களுக்கு தேவையான விஷயம் செஞ்சு கொடுப்பாங்க. அங்கேயே தங்கி 1 நாள் 2 நாள் 3 நாள் தங்கி போகக்கூடிய இந்துக்களும் உண்டு. அது வந்து மதுரை கோரிப்பாளையம் தர்காவிலும் உண்டு, தர்கா சிக்கந்தர் தர்காவிலும் உண்டு. இது நடைமுறையில சாதாரண இருக்கிற விஷயம். அங்குள்ள பல இந்துக்கள் கோயிலுக்கு வரவர்கள் முழுக்க அங்க போறாங்க சொல்ல வரல. ஆனால் அங்க வாழக்கூடியவர்கள் அந்த சிக்கந்தர் தர்காவை தெரிந்து கொண்டவர்கள் பல பேர் என்ன கோரிப்பாளையம் தர்காவில் எப்படி போய் அந்த வணங்குதலை அந்த நேர்த்திக்கடனையோ அல்லது அவருடைய அந்த அந்த மந்திரிப்பான்னு சொல்லுவாங்க அந்த விஷயம் செய்யறாங்களோ அதே போல சிக்கந்தர் தர்காவிலும் தொடர்ந்து நடக்கிறது. அதற்கான வீடியோக்களும் எவிடன்ஸ் கூட இருக்கு. இப்படி இருக்கும்போது இது வந்து முழுமையா, அதாவது என்னன்னா, ஒரு சாதாரண இந்து மனநிலை உள்ளவர்களுக்கு இது பிரச்சனையே கிடையாது. இந்துத்துவ மனநிலையில் ஒரு அரசு செய்வதற்காக வரும்போதுதான் இது பிரச்சனையா இருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக தான் பார்த்தா இன்னைக்கு கச்சராஜா வந்திருக்காரு. வந்துட்டு இன்னைக்கு சம்பவம் என்ன நடந்திருக்குனாக்க, கச்சராஜா கீழே வழிபடுறாரு, நான் மேல தர்காவுக்கு போவேன்றாரு. தர்காவுக்கு போங்கன்னு அனுப்பிச்சிட்டாங்க. ஆனா அந்த தர்காவுக்கு வழிபட போவாங்க இல்லையா இஸ்லாமியர்கள், அவங்கள தடுத்து நிறுத்திட்டாங்க. நீங்க போக கூடாது, இன்னைக்கு அங்க மேல உங்களுக்கு ஏற ரைட் இல்லைங்கிறாங்க. அப்ப ஒரு ஹஜ்ராஜா வந்து மேலேறி பார்த்ததுக்கே இப்போ குறிப்பா முஸ்லிம் மக்களை வந்து வழிபடக்கூடாதுன்னு சொல்லும் போது, நாளைக்கு நீங்க ஹஜ்ராஜா இல்ல, நாளைக்கு இந்துத்துவாதி ஓவரால் அங்க போனானாக்க அப்ப முஸ்லிம்கள் முழுக்கவே அந்த வழிபாட்டு உரிமைங்கிறது பறிவாகக்கூடிய ஒரு பதட்டமான சூழல் இருக்கிறது. இந்த பதட்டத்தின் விளைவாகத்தான் தொடர்ந்து வந்து இஸ்லாமிய மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு ஹஜ்ராஜா வந்த பிறகு ஆடு கோழி வெட்டக்கூடாதுன்னு சொன்னாங்க. இப்ப என்ன சொல்றாங்க, இன்னைக்கு நீங்க மேலேயே போக கூடாது அப்படின்னு தடுத்து வச்சிருக்காங்க. இது வந்து தமிழக அரசுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல. இது வந்து அங்க மெல்ல மெல்ல ஒரு பதட்டமான சூழ்நிலை உருவாகிறது. இது நாளைக்கு ஒரு மத கலவரமாக கூட தூண்டுவதற்கான வாய்ப்பு சொல்லி இருக்கிறது. அதனால் அரசு வந்து இதுல கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்று இந்த உங்களுடைய பேச்சுமையால கேட்டுக்கொள்கிறேன். சரி, இப்ப நீங்க சொல்றீங்க அங்க பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள், அங்கு கடை வைத்திருப்பவர்கள், அந்த பகுதியில வசிக்கக்கூடியவர்கள் பாரம்பரியமாக இந்த வழிபாடு அப்படின்றது நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்ப திடீரென்று இந்து முன்னணியும் மற்ற இந்துத்துவ அமைப்புகளும் வந்து இந்த வழிபாட்டை தடுக்கும் பொழுது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அதற்கு ஆதரவாக இருக்கிறாங்களா, எதிராக இருக்கிறாங்களா? அந்த மக்கள் இல்லாமல் வேறு யாரை வைத்து இந்த வழிபடக்கூடிய உரிமையை தடுக்கக்கூடிய செயலை இந்துத்துவ அமைப்புகள் மேற்கொண்டு வராங்க? அங்க சரியா சொல்ல போனா ஒரு 10, 20, 30 பேருக்கு மட்டும்தாங்க இந்த அரசியல் அஜெண்டா இருக்குது. அவங்க மட்டும்தான் தீவிரமா பேசுறாங்க. மற்ற ஆளுக்கு இன்னும் சரியா சொல்ல போனா இப்ப ஜமாத்தோடைய தர்கா இருக்கு. அந்த தர்கா ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்கு. அதுல பெரும்பான்மையானவர் யாரு பாத்தீங்கன்னாக்க இந்துக்கள் தான் கடை வச்சிருக்காங்க. இதை நீங்க கண்கூட நேரம் வந்து பார்க்கலாம். அதே போல அதுக்கு எதிராக உள்ள பல கடைகளும் பாத்தீங்கன்னா இந்துக்கள் கடைகள் தான். குறிப்பாக இந்துக்கள் கடையில வந்து இந்த ஓதுவதற்கு தேவையான அந்த முகவரில், அதாவது இஸ்லாமிற்கு தேவையான அந்த சாமான்களை எங்க வாங்கிட்டு போறாங்க, இந்துக்கள் கடையில் வாங்கிட்டு போறாங்க. இது சாதாரண நடக்கிற ஒரு நிகழ்வு. இவ்வளவு விஷயம் இருக்கும் பொழுது அவர்களுக்கு ஆதரவு அதிகபட்சம் 30 to 50 பேராக இருக்கும். அவர்கள் தான் இந்த விஷயத்தை ஊதி பெருசாக்கலாம் தவிர, பிஜேபி போன்ற நபர்கள் தான் ஊதி பெருசாக்கலாம் தவிர, அங்க உள்ள சாதாரண வாழ்நிலை மக்களுக்கு யாருக்குமே இது பெரும்பான்மை தெரியாம இருக்கு. ஆனா நியூஸ் வந்த பிறகு இப்படி ஒரு சிக்கல் இருக்கு, அப்படி ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த பேச ஆரம்பிச்ச விஷயம் நாளோட என்ன ஆகுதுனாக்க பதற்றமாகுது. இது இந்த ஒரு 50 பேர் சேர்ந்து உருவாக்குற விஷயம் இன்னைக்கு மதுரையிலே பதற்றமான சூழ்நிலைக்கு உருவாக்கி இருக்கிறது. இதுதான் உண்மை. காவல்துறையினுடைய நடவடிக்கையை தர்கா நிர்வாகம் எப்படியாக பார்க்கிறது? காவல்துறை வந்து தர்கா நிர்வாகத்தை எப்படி நடத்துகிறது? சிலர் கைது செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வருது, உண்மையா? கலெக்டர்கிட்ட வந்து ஜமாத் தரப்பு, அதாவது இஸ்லாமிய தரப்பு அணுகிருக்காங்க. அவர் வந்து நேர்மையாகத்தான் பதிலளித்திருக்கிறார். உங்களுக்கு இது இப்பெல்லாம் நடந்துக்கு ஆடுகள் வீட்டில் ஏன் அப்புறம் தடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஆதரவாத்தான் பேசியிருக்கிறார். அத கலெக்டர் நடவடிக்கை பொறுத்தவரை. ஆனா காவல்துறை நடவடிக்கை முழுக்க சந்தேகத்துக்கு இடமளிப்பதாகத்தான் இருக்கிறது. நீங்க அங்க போகாதீங்க, போனா பதட்டம் வரும், ஏன் நீங்க அனுமதிக்க கூடாதா, நீங்க ஒரு சூழ்நிலை ஏன் பரம சூழ்நிலை நீங்க உருவாக்குறீங்கன்னு சொல்லிட்டு இந்த ஒரு மனநிலையை வந்து காவல்துறை தான் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து இஸ்லாமியர்களை கொஞ்சம் ஒடுக்குவது போல் ஒரு தோட்டம் ஏற்பட்டுக்கிறது. இது மறுக்க முடியாது. ஆனால் அவர்கள் வந்து சர்வசாதாரணமா எப்பொழுது வேண்டாலும் வந்து பேசுறாங்க. இந்து அமைப்புகள் வந்து எப்ப வேணாலும், இந்துத்துவ அமைப்புகள் எப்ப வேணாலும் பேசுறாங்க, எப்ப வேணாலும் போராட்டம் பண்ண நினைக்க ஏதாவது ஒண்ணு கிளப்பிக்கிட்டே இருக்காங்க. பொறுத்து போவர்கள் யாராக இருக்கிறார்கள் என்றால் இஸ்லாமியர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு வந்து ஒரு எல்லைக்கு மேல இடம். இன்னும் சில பேர் என்னன்னாக்கா ஒரு கரியோ, அதாவது என்னன்னா முதல் ஆடுகள் வெட்டக்கூடாது சொன்னாங்க, இப்ப அசைவ உணவை மேல கொண்டு போக கூடாது அப்படின்னு தடை வச்சிருக்காங்க. அப்படி அசைவ உணவுனா நீங்க உங்க தர்காவை போய், கீழே ஒரு தர்கா இருக்கு, அங்க போய் சாப்பிட்டுக்குங்க அப்படின்ற இந்த நெருக்கடியை கொடுப்பது காவல்துறையா இருக்கிறது. இது வந்து ஒரு நாள் ரொம்ப ஆகும்போது பொறுத்துக் கொள்ள முடியாத சில இஸ்லாமிய மக்கள் அதை தடையை மீறி மேல செல்வோம் என்று போகும்பொழுதுதான் பதட்டம் பெருசாகிறது.
அதை சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு இவர்களும் இந்துத்துவ அமைப்புகளும் பல்வேறு வதந்திகளை கிளப்பி கொண்டு இருக்கிறார்கள். பாத்தீங்களா, திருப்பரங்குன்றம் மலையே அவங்கியதுன்றாங்க, ஆட்டை படம் பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இல்லாத ஒன்றை ஊதி பெருசாக்கும் போது சில இந்துக்களிடையே, அதாவது இது தொடர்புள்ளாத அந்த ஊரை சேர்ந்த தொடர்புள்ளாத இந்துக்களிடையே ஒரு சின்ன பதட்டம், ஒரு சில கேள்விகள், சில சிக்கல்கள் ஏற்படுது, அந்த மனச்சிக்கல் ஏற்படுவது உண்மைதான். இந்த பதட்டத்துக்கு அடிப்படைக்கு காரணமே இந்த இந்துத்துவ அமைப்புகள் தான் தவிர இஸ்லாமியர்கள் அல்ல என்பதை நான் கள ஆய்வில் நேரடியாக போய் நான் ஆய்வு செய்ததன் விளைவாக நான் சொல்கிறேன். வேறொன்றுமில்லை. ஆனால் இந்த பதட்டத்துக்கு மிக முக்கியமான காரணம் இந்துத்துவ அமைப்புகள் தான். திருப்பரங்குன்றம் முருகன் கோவில் அப்படின்றது இன்னைக்கு இந்து சமய அறநிலையத்துறையினுடைய கட்டுப்பாட்டுல இருக்கு. இந்து சமய அறநிலையத்துறை, நீங்க தொடக்கத்திலே சொன்னீங்க, அவங்க இப்போ ஒரு சார்பாக இருப்பது போன்ற ஒரு 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 கருத்து உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, உண்மையில் அவர்களுடைய நடவடிக்கை எப்படி இந்த பிரச்சனையை இன்னும் பிரச்சனையாக்குவது, இன்னும் சிக்கலாக்குவது அப்படின்ற அந்த நிலைக்கு தள்ளுது? உண்மையை சொல்ல வேண்டுமானால் அந்த திருப்பரங்குன்றம் மலையே ஒரு சமண சின்னமாகத்தான் இருக்கிறது. 6ஆம் 7ஆம் நூற்றாண்டு சிற்பங்கள், 6ஆம் நூற்றாண்டு 7ஆம் நூற்றாண்டு சிற்பங்கள் தான் இருக்கிறது. அப்படி பார்த்தால் அந்த திருப்பரங்குன்றம் மலையை யாருக்கு சொந்தம் என்றால் சமண மலைக்கு தான் சொந்தம் என்று கொள்ள வேண்டும். அவ்வளவு வரலாற்று சின்னங்கள், கல்வெட்டுகள் இருக்கிறது. இப்படி ஒரு உறவு இருக்கிறது. கீழே காலங்காலமாக பழங்காலமாக திருப்பரங்குன்றம் கோயில் இருக்கிறது, மேல தர்கா இருக்கிறது. ஒரு 800-1000 ஆண்டுகள் இருக்குன்னு நினைக்கிறேன். அது வரை இருக்கும், அதுக்கான ஆவணங்கள் இருக்குன்னு வச்சுங்களேன். இது குறிப்பிட்ட இந்த ஆண்டு எனக்கு தெரியல, இந்த நூற்றாண்டு எனக்கு தெரியல, ஆனா இதுதான் விவரம் வச்சுங்க. இப்படி இருக்கிற பொழுது இவர்கள் திரும்ப திரும்ப இந்து அறநிலையத்துறைக்கும் தர்காவுக்கும் என்ன சம்மந்தம் ஒரு கேள்வி இருக்கு. இவங்க என்ன சொல்றாங்க, இந்து அறநிலையத்துறை ஒரு வழிகாட்டு என்ன சொல்றாங்கன்னாக்க, ஏதாவது அங்க ஒரு பூஜை பண்ணணும்னாலோ அல்லது அங்க ஒரு விழா நடத்தணும்னாலோ, ஒரு சந்தன கூசுன்னு சொல்லுவாங்க, அந்த விழா நடத்தினா கூட இவங்கள்ட்ட கேட்கணும்னு சொல்றாங்க, இந்து அறநிலையத்துறை கேட்கணும்ன்றாங்க. இப்ப அதுதான் பிரச்சனையா இருக்கு. நாங்க வழிபாடு நடத்துறதுக்கு நான் ஏன் உங்கள்கிட்ட கேட்கணும்? காலங்காலம் நடந்த ஒரு விஷயம் தானே இவங்க ஒரு கொஸ்டின் பண்றாங்க. அதே மாதிரி இப்ப திருப்பரங்குன்றம் கோயில ஏதாவது பூஜையோ அல்லது ஏதாவது பண்டிகை நடக்கும் போது இஸ்லாமிய சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா? அது போல எங்களையே இந்து நலத்தோட திணிக்கிறீங்க, ஏன் அங்க போய் எங்களை விசாரிக்க சொல்றீங்க அல்லது அங்க அனுமதி ஏற்க சொல்றீங்க அப்படிங்கிற கேள்விதான் மிக முக்கியமா இருக்கு. அப்படி பார்க்கும்போது இந்து அறநிலையத்துறை மறைமுகமாக இந்த திணிப்பை செய்கிறது என்றுதான் எனக்கு தோன்றுகிறது. அதன் அடிப்படையில தான் இந்து அறநிலையத்துறை தான் ஒரு சிக்கலான ஒரு சூழலை ஏற்படுத்தி இருக்கிறது. இதுதான் இந்துத்துவவாதிகளுக்கு சாதகமாக இருக்கிறது என்பதா அங்க இருக்கிற உண்மையான உண்மை. நடைமுறை ரீதியா அந்த தர்காக்கு போகக்கூடிய வழி அப்படின்றது கோவிலை தாண்டி போக வேண்டியது இருக்கா? அந்த வகையில இந்து அறநிலையத்துறையினுடைய அனுமதி அப்படின்றது தேவைப்படுதா? இதற்கு முன்னர் அப்படியாக அனுமதி பெற்றதற்கான காரணங்கள்லாம் இருக்குதா? முன்ன அனுமதிங்கிறதுக்கு பேச்சுக்கே இடம் இல்லைங்க. உண்மையை சொல்லணும்னாக்க இது இருக்கிறது, கோயில் இருக்கிறது, கோயிலோட இந்த இது மேல ஏற போற பாதையே மேற்கு போய்தான் இருக்குது. அதுலதான் சாதாரணமா எல்லாம் ஏறி போவாங்க. கோயிலுக்கும் அதுக்கும் கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் வித்தியாசம் இருக்கும். அதாவது இந்த முருகன் கோயில் அமர்ந்துக்க இடத்துக்கும் தர்காவுக்கு மேல போற ஏரியாவுக்கும் பாத்தீங்கன்னாக்க 1 கிலோமீட்டர் வித்தியாசம் இருக்கும். இதுக்கு அது சம்பந்தமே கிடையாது. அங்க என்ன நடக்குது இங்க தெரியாது, இங்க என்ன நடக்குது அங்க தெரியாது. இந்த வழித்தடம் எல்லாம் முழுக்க அருகருகே கிடையாது, கொஞ்சம் தூரமா தான் இருக்குது. அப்படிங்கும் போது இதெல்லாம் ஒரு காரணம் சொல்வது நம்ப முடியாது. அப்பெல்லாம் ஒண்ணு கிடையாது. சரி, உடனடியாக தமிழ்நாடு அரசை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்த நீங்க நேர்ல போய் பார்த்த ஒரு பத்திரிகையாளர், கள ஆய்வு நடத்தி இருக்கக்கூடிய பத்திரிகையாளர் அடிப்படையில அரசு இதை எப்படி கையாளணும்னு நினைக்கிறீங்க? ரொம்ப சாதாரணம் தான். நம்ம ஒரு மதசார்பற்ற அரசு தான் தமிழ்நாடு அரசுங்கிறத பூரணமா எல்லாருமே நம்ப முடியாத இருக்கிறது, மாற்றுக்கிறதுல பல்வேறு நடவடிக்கைகள் அப்படித்தான் இருக்குது. ஆனால் இந்து சமய அறநிலையத்துறை மட்டும் கொஞ்சம் வேற ஒரு வழியில் போகிறதோ, அதுக்கு உதாரணம் ஏன் அந்த சந்தேகத்தை நான் எழுப்புறேனாக்க, குறிப்பாக வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் இருக்கிறார். இந்த அனைத்து சாதி அர்ச்சனா விஷயத்துல ஒரு நிலைப்பாடு சரியாக ஒரு எவிடன்ஸ், ஆதாரமான எவிடன்ஸா வைக்கலன்னு அவர் குற்றச்சாட்டு முன்வைக்கிறார். அதுதான் உண்மைன்னு. இப்ப இந்த அனைத்து சாதி அர்ச்சனா விஷயத்துல எந்த ஒரு முன்னெடுப்புமே இதுவரை எடுக்க கிடையாது. வச்ச வாதங்களும் உண்மையாக இருக்கிறது. அப்படிங்கிறத அந்த வழக்கில் நேரடி தொடர்பு கொண்டிருக்கிற வாஞ்சிநாதன் தெரிவிக்கிறார். அதுல சேகர்பாபு நிலைப்பாடு, அமைச்சர் சேகர்பாபு நிலைப்பாடு என்னன்னா இதுவரைக்கும் பூஜ்ஜியமாக இருக்கிறது. அதே போல இந்து அறநிலையத்துறை சட்டம் என்ன சொல்கிறது, அங்க உள்ள சம்பிரதாயம் தலையிடக்கூடாது, அங்க உள்ள நிர்வாகத்தில் தான் தலையிட வேண்டும் என்று சொல்லி இருக்கிறது. அப்ப இவர் என்ன பண்ணா ஒரு மாநாடு நடக்க ஆரம்பிக்கிறார். அம்மன் மாநாடுங்கிறாரு, முருகன் மாநாடுங்கிறாரு. இது ஒரு அரசியல் சார்பற்ற அரசு செய்ய வேண்டிய வேலை அல்ல. அதுலயும் மிகையாத்தான் போகிறார். இப்ப இந்த நிலைப்பாடும் பாத்தீங்கன்னாக்க திருமண விஷயத்துல இந்த ஒரு நிலைப்பாடு இருக்கிறார். அப்ப இவர் தெரிஞ்சோ தெரியாமலோ அமைச்சர் சேகர்பாபு மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னன்னாக்க ஒரு சாஃப்ட் இந்துத்துவவாதியாக வளர்ந்துட்டு இருக்கிறாரோ, முதல்வருக்கு தெரியுதா தெரியல என்கிற கேள்வியும் இயல்பா இருக்கிறது. அப்ப முதல்வருக்கு தகவல் போய் சேர்ந்துக்கிறதா அல்லது சேகர்பாபை மறைக்கிறாரா? இப்ப நேரடியா சொல்ல வேண்டுமானால் அமைச்சர் சேகர்பாபு மீது அந்த குற்றச்சாட்டை அங்குள்ள இஸ்லாமிய மக்கள் வைக்கிறாரு. நான் உண்மை ஓப்பனாவே சொல்றேன். அங்குள்ள இஸ்லாமிய சொல்றது அவர் தான் இதை ஒரு சாஃப்ட் கார்னர் பண்றாரோ அப்படின்னு ஒரு டவுட் இருக்குங்க. இந்த ரெண்டு மட்டும் தலையிடாம இருந்தால் இந்த பிரச்சனை வரவே வராது அப்படிங்கிற கோரிக்கையாக தான் அவர் வைக்கிறது. அப்ப இந்த விஷயத்துல தமிழக முதல்வர், தமிழக அரசு அங்க உள்ளபடி என்ன நடக்குது என்பதை கொஞ்சம் கள ஆய்வு பண்ணி
ஃபேக்ட் செக் பண்ணி உறுதிப்படுத்தாக்க இந்த பதற்றம் தனியும். அப்படி இல்லைனாக்க குறிப்பாக திமுக அரசுக்கும் முதல்வருக்கும் இந்த 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 பதட்டங்கிறது ஒரு களங்கத்தை ஏற்படுத்தும் என்பது மட்டும் எனக்கு மாற்று கருத்து இல்லை. ஏனென்றால் நான் களத்தில் சந்திக்கிற விஷயத்தை பார்க்கும் பொழுது அங்கு உள்ள மக்கள் அமைதியா இருக்கிறார்கள். ஆனால் நாளுக்கு நாள் என்ன ஆகுதுன்னா ஒரு பதட்டமான சூழ்நிலையை இந்துத்துவத்தை உருவாக்குறார்கள். அது நாளைக்கு அரசுக்கும் ஒரு கெட்ட பேரை உருவாக்கும் என்பதால்தான் இதை நேரடியா ஓப்பனா நான் சொல்றேன். இன்றைய தினம் எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. நன்றி. மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.